ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேடோ. நான் உங்கள் ஷேடோ. இப்போ கிறிஸ்மஸ் நெருங்கும் போது, அதனால எபிக் கேம்ஸ் லான்ச்சர் அப்படிங்கிற ஃப்ரீயாக கேம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வந்து சேரும். எபிக் கேம்ஸ் அப்படிங்கிற கேம் லான்ச்சர் வந்து எப்போவுமே இது மாதிரி ஈவெண்ட் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆல்ரெடி மேலேயே ஒரு ஈவெண்ட் வச்சு GTA 5 எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் கிளைம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ கிறிஸ்மஸ் இருந்ததுனால இப்போயும் இந்த ஒரு 14 டேஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கேம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி 2 கேம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி 3rd டே. ஸோ அதனால தான் நான் குயிக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேம் பிசி இருந்தால் மட்டும் தான் நான் கிளைம் பண்ணுங்க அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கேம் நீங்கள் ஒரு தடவை கிளைம் பண்ணிட்டா நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் லைஃப் டைமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ என்கிட்ட பிசியில் ஃபோன் மட்டும்தான் இருக்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போதைக்கு கேமை மட்டும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ லேப்டாப்போ பிசி வாங்குறீங்களோ அப்போ நீங்கள் கேமை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படி கிளைம் பண்ணுறது மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப் ஆர் மொபைல் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எபிக் கேம்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபஸ்ட்டாக வர லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எபிக் கேம்ஸ் ஸ்டோர் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நார்மலாகவே நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஃப்ரீயாக இருக்கும், இன்னொரு கேம் வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கோசம் டைமிங் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் தான் இந்த கேம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேம் பே பண்ண சொல்லி வரும். அதுக்கப்புறம் இந்த கேம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ ஒரு கேம் இன்னைக்கு கொடுக்குறோன்னா இந்த கேம் இன்றைக்கி மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி 2 கேம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த 3ஆவது கேம் மட்டும் தான் என்னால் ஃப்ரீயாக வாங்க முடியும். ஸோ அதனால் இந்த கேம் நீங்கள் இப்போயே கிளைம் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி கிளைம் பண்ணுறதா ஃபஸ்ட் கேம்குள்ளே போயிட்டு கீழே கெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அடுத்த ஒரு பேஜ் வரும். இதில் கீழே ஒரே ஒரு செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி, எதுக்கு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணோம்னா நம்ம கேம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான், எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே நீங்கள் பை கொடுத்துருங்க. பை கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் மெயிலுக்கு ஒரு இது வரும். அவ்வளோதான், நீங்கள் கேம் பை பண்ணிங்க. நீங்கள் இது எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் லேப்டாப்பு இல்லை பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த கேம் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். இப்போ இன்றைக்கி மட்டும்தான் லைஃப்பில் மட்டும்தான் விளையாட முடியும் அப்படிலாம் இல்லை. இந்த கேம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுக்கலாம். ஸோ நான் இப்போ சரி நான் கேம் வாங்கிட்டேன். நான் இப்போயும் என்கிட்ட பிசி லேப்டாப் இருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி விளையாடுனா எபிக் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் இதுக்குள்ளே தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டுட்டேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வாங்கின கேம்ஸே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இத்தனை கேம்ஸ் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இந்த GTA 5 நான் மே மந்த்தில் கொடுத்த ஆஃபரில் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லா கேம்ஸும் நான் நிறைய கேம்ஸ் ஃப்ரீ கேம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இப்போதைக்கு வாங்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் என்கிட்ட லேப்டாப் இல்லை பிசி தான் நான் இப்போ நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ எடுத்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜனவரி 7 வரைக்கும் 75% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் இந்த ஃப்ரீ ஆஃபரில் வழினா நீங்கள் அந்த கேம்ஸை கூட நீங்கள் 75% ஆஃபரில் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்க ஃப்ரீயாக கூப்பனும் கொடுத்துருக்காங்க. ஸோ $10 கூப்பன், அதாவது நம்ம காசுக்கு $750 கூப்பனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க கூப்பனும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டிஸ்கவுண்டோட பை பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.